Welcome to Shiksha by Swathika AS Academy. Group 2A Mainsல Unit 4ல கேட்கப்பட்ட கேள்விகளை இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ Unit 4 அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு கவர் ஆகும். ஸோ இந்த பகுதியில் கேட்கப்பட்ட 2A மெயின்ஸோட கேள்வி வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Consider the following statements about the National Commission for Allied and Healthcare Professionals Act 2021. ஸோ இது சம்மந்தப்பட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேசிய இணை மற்றும் சுகாதார நிபுணர்கள் ஆணைய சட்டம் 2021 படி கீழ்வரும் எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்ட் பற்றி தெரியணும். ஸோ இந்த ஆக்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டைசேஷன், ரெகுலேஷன் and quality control. Standardization, regulation and quality control. So to regulate and maintain the standard of education and services for professionals who are not covered under nursing, medical, dental and pharmacy. ஸோ ஓவராலாக அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம், குவாலிட்டி செக் பண்ணுறோம் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நார்ம்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறாங்க இந்த ஆக்டு கீழே. ஸோ இந்த ஆக்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மற்ற ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஆல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டு பி ப்ராட் அண்டர் கவர்மெண்ட். ஸோ அனைத்து சுகாதார நிலையங்களும் அரசின் கீழ் கொண்டு வருதல், கிட்டத்தட்ட நேஷ்னலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நேஷ்னலைசேஷன் பண்ணுறதுங்கிறது இந்த ஆக்டினுடைய நோக்கம் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அட்மிஷன். ஸோ ஸ்டூடெண்ட் அட்மிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வர்றது தான் டு இன்க்ரீஸ் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரோல்ஸ் யார் பண்ணுவாங்க? நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் தாண்டி மற்றது இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸோட எஜுகேஷன் அண்ட் சர்வீசஸை தே ஆர் ஸ்டாண்டர்டைசிங். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஆக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். எஸ்டாப்ளிஷிங் த நியூ medical colleges. So new medical colleges establish பண்றதும் it is not the responsibility of allied and in the act கீழே வராது. It is again the responsibility of NMC. So National Medical Commission அவங்களுடைய responsibility. So in a nutshell சொல்லணும்னா இந்த act National Commission for Allied and Healthcare Professionals Act பொறுத்தளவுக்கு its main function is to standardization, regulation and quality checking of the education and services of allied and healthcare professionals. So இணை மற்றும் சுகாதார நிபுணர்களின் கல்வி மற்றும் சேவைகளை வந்து தரநிலையை உயர்த்துறது தான் இந்த ஆக்டோட, இந்த சட்டத்தினுடைய நோக்கம். மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஆக்டுக்கு ரெலவெண்ட்டாக வராது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. Child Labor Prohibition and Regulation Act 1986. ஸோ சைல்ட் லேபர் சம்மந்தப்பட்ட ஆக்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நமக்கு வந்து இந்த டாபிக் வந்து தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் ரெண்டும் கவர் ஆகும். ஸோ அந்த வகையில் சைல்ட் லேபர் நமக்கு சிலபஸில் இருக்குது. நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர், நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட், 12th 5-year பிளான். ஸோ நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், இந்த ஆக்டினுடைய முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக இந்த ஆக்ட் வந்து இட் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி ஃப்ரேம்வொர்க் டு prevent the children working in hazardous industries.
ஸோ ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து சில்ட்ரன் வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுற அதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸ் போட்ட ஆக்ட் ஒரு ஸ்டாட்டுட்ரி ஃப்ரேம் ஒர்க் தான் சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் employment. So in the act padi it is a legal enforcement in order to prevent the violation, like in order to prevent the child from working in the age category அப்படினு பார்த்தோம்னா below 14 years. So it prohibits the employment of children below 14 years. 14 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு ஹசார்டஸான தொழிற்சாலைகளில் ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ணாலும் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஜென்ரலாக ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி ஒர்க் பண்ணாலும் அது சம்மந்தப்பட்ட ரெகுலேஷன்ஸ் கொடுத்தது இந்த ஆக்ட் தான். ஸோ இட் இஸ் ப்ரொடெக்டிங் த சில்ட்ரன் ஃப்ரம் த it is ensuring the safety and education for the children. It is protecting the children working from hazardous industries. So அந்த வகையில் பார்க்குறப்போ இது சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா compliance is the responsibility of Ministry of Labor and Employment. ஸோ தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகமே இணக்கத்திற்கு பொறுப்பு. எந்த இணக்கம்னா சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன், குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நேஷனல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர் குறித்த தேசிய கொள்கை. ஸோ நேஷ்னல் பாலிசி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நேஷ்னல் பாலிசி வந்து 1987 நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர் NPCL வந்து 1987. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆக்ஷன் பிளான். எதுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன் ஆர்டர் டு டேக்கிள் த சோஷியோ எக்கனாமிக் ரூட்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர். ஸோ குழந்தை தொழில் எப்படி உருவாகி இருக்கு, குழந்தை தொழிலாளர்கள் எப்படி உருவாகுறாங்க, அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சமூக மற்றும் பொருளாதார காரணங்கள் என்ன, இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி ஸோ அதிலிருந்து குழந்தைகளை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு பிளான், ஒரு பாலிசி, ஒரு கொள்கை போட்டிருக்கிறது நேஷனல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர். ஸோ 1987 இது பண்ணியிருப்பாங்க. மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாவர்ட்டி அலிவேஷன். ஸோ சைல்ட் லேபர் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் அப்படின்னா நமக்கு வறுமை தான். ஸோ அகெயின் சைல்ட் லேபர் வறுமையில் தான் விடும். ஸோ இந்த பாவர்ட்டி அலிவேஷனை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட், நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மெயினாக இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர் வந்து இதை என்ஷூர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாட்டுட்ரி ஃப்ரேம் ஒர்க் அகெயின் வந்து 1986 வந்த நம்ம சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் ஆக்ட் படி இட் இஸ் ஆல்சோ அகெயின் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் இந்தியா. மெயின்லி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு ரீஹாபிலிட்டேட் த சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து ஹசார்டஸ் ஒர்க் கண்டிஷனில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கறது. ஸோ நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்டில் என்னென்ன கொடுக்குறாங்க, ஸ்டைஃபன்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க, மிட் டே மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து தொழிலாளர்களாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு ரிஹாபிலிட்டேஷனாக கொடுக்கறது தான் இந்த நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட். So it is pulling the children out of the workplace and letting them into the special schools. So the special schools la என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்டைஃபன்ஸ், மிட் டே மீல்ஸ். ஃபார்மலாக ரெகுலர் ஸ்கூல்ஸ் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறது தான் மெயின்லி அண்டர் த ஏஜ் குரூப் ஆஃப் 9 to 12 years. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர் அப்படின்னு பார்த்தோன்னா it is focusing on general development program for the welfare of children. Yes, national child labor project வந்து நமக்கு keyword அப்படின்னு பார்த்தோன்னா special schools, non formal education. ஓகே, 12th 5-year plan பார்க்குறோம். ஸோ 12th 5-year plan பொறுத்தளவுக்கு இந்தியாவுடைய ஃபைனல் 5-year plan, பிகாஸ் அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் வந்து ரீப்ளேஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்தியாவினுடைய ஃபைனல் 5-year ப்ராஜெக்ட் தான் நமக்கு 12th 5-year plan. இதனுடைய ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 2012 இருந்து
17. ஸோ 12th 5-year பிளானில் ப்ரியாரிட்டி எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சில்ட்ரன். ஸோ மெயினாக இது வந்து லான்ச்ட் அண்டர் த பீரியட் ஆஃப் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். ஸோ பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட் நேஷ்னல் ஸ்பெண்டிங். எஸ், 5-year பிளான் பொறுத்தளவுக்கு நமக்கு 12th 5-year பிளானில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா சில்ட்ரன் தான் சென்ட்ரல் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ சில்ட்ரனுக்கு வந்து இயர்லி சைல்ட்ஹுட் கேர் கொடுக்கறது, நெக்ஸ்ட் அவங்களுக்கு மால் நியூட்ரிஷனை வந்து அட்ரெஸ் பண்ணுறது, மார்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு தே ஆர் கிவிங் த ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் ஃபார் த வல்னரபிள் குரூப்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ வல்னரபிளாக இருக்கவங்களை வந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு வந்து தேவையான ப்ராவிஷன்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ மெயினாக 12th 5-year பிளானில் தே ஆர் ஃபோக்கஸிங் சில்ட்ரன் அஸ் த சென்ட்ரல் ப்ரியாரிட்டி. ஸோ சில்ட்ரன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நிறைய உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ டிக்கு வந்து 1 வரும். சைல்ட் ரிலேட்டட் டைரக்ட் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் இன்டர்வென்ஷன். ஸோ தமிழ்லையும் பாருங்கள், குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகமே இந்த இணக்கத்திற்கு பொறுப்பு. ஓகே, நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர். ஸோ குழந்தை தொழிலாளர் கொடுத்த தேசிய கொள்கை அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாகவே குழந்தைகளின் நலனுக்காக பொது மேம்பாட்டு திட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம். ஸோ இந்த திட்டம் படி பார்த்தோன்னா முறைசாரா கல்வியை வழங்க சிறப்பு பள்ளிகளை நிறுவுதல், இதுதான் இதற்கான கீட்டம். 12வது 5ஆண்டு திட்டம் குழந்தை குழந்தை தொடர்பான நேரடி கொள்கை மற்றும் திட்ட இடையீடுகள். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2, 3, 4, 1. எஸ், 2, 3, 4 and 1. ஓகே. ஸோ 3வது கேள்வி ஒரு ஜென்ரிக்கான கொஸ்டின். மாடர்ன் எஜுகேஷன் பாலிசி. So the idea of education is not merely to impact knowledge to the pupil in some subjects, but to develop her habits and attitudes with which one can be able to face the future successfully. Yes, it is to develop the body and soul that brings the perfect happiness in all sorts of life. ஸோ ஒரு கல்வியினுடைய கருத்தாக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா மாணவர்களுக்கு சில பாடங்களில் அறிவை வழங்குவது மட்டுமல்ல. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் மட்டும் அவங்கள ஸ்பெஷலைஸ் ஆகிறது கிடையாது. எதிர்காலத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் பழக்க வழக்கங்களையும் மனப்பான்மையும் வளர்ப்பதாகும். இது நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணல ஜென்ரிக்காக அப்ரோச் பண்ணால் கூட நமக்கு தெரியும். எஸ், திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இது உடலையும் ஆன்மாவையும் வளர்ப்பதினால் வாழ்க்கையின் அனைத்து வகைகளும். ஸோ ஒரு மாடர்ன் இப்போ ரேஷ்னல் அண்ட் கான்டெம்பரரியாக இருக்க எஜுகேஷன் பாலிசினுடைய நோக்கம் வந்து இட் ஹேஸ் டு கிவ் த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, அரண் இல்லம் சார்ந்த ஒரு கேள்வி. ஓகே, அரண் இல்லம் மெயின்லி இட் இஸ் ஃபார் த transgenders. Okay, assertion: the state government has launched a dedicated safe housing scheme called Aran Illam to support the transgender person. யார transgender person. ஸோ திருநங்கைகளுக்கான பாதுகாப்பான இல்லத்தை வழங்கும் தனி திட்டம் தான் அரண் இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், transgender persons in தமிழ்நாடு ஃபேஸ் சேஃப்டி, மென்டல் ஹெல்த் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்சஸ். அவங்களுக்கு சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி இல்லாமல் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. தே ஆர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் வித் த எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்சஸ். ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு திட்டம் தான் அரண் இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அரண் இல்லம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்குறோம். ஸோ எப்போ இந்த இல்லம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா October 13, 2025. அரண் இல்லம் எப்போ? October 13, 2025, ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் த transgenders. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஹவுசிங் ஸ்கீம் கொடுக்குறது, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே டு அட்ரஸ் த ஹோம்லெஸ்.
ஸோ வீடு இல்லாமல் லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லாமல் கைவிடப்பட்டவர்கள் அபேண்டண்டாக இருக்கிறப்போ அவங்கள ஹோம்லெஸ்னஸ் பீப்புளை அட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரியானது. ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர் 18 இயர்ஸ், ஸோ 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரெல்லாம் ஸ்டேட் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டுடைய ஐடி கார்டு வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அறநிலையமில் ஸ்டே வந்து கொடுக்குறாங்க. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸாக இந்த அறநிலையம் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஷெனாய் நகர் எங்கே இருக்குங்க? சென்னையில் இருக்குது. ஸோ செகண்ட் ஃபேஸாக இந்த அறநிலையம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அண்ணா நகர் இன் மதுரை. எஸ், அண்ணா நகர் இன் மதுரை. ஸோ 1 மந்த்லேருந்து 3 வருடங்கள் வரைக்கும் அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய நீட் பொறுத்து அவங்க எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். மெயினாக இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால அதை அட்ரெஸ் பண்ணுற விதமாக வந்தது தான் அறநிலையம். ஸோ கரெக்ட் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ AN 2 or are true and or is the correct explanation. So next question பார்க்கலாம். Which of the following statement are true about agriculture in the Indian context? So agriculture சார்ந்த ஒரு கேள்வி. According to 2011 census, 64.6% of the population is engaged in agriculture and allied activities. Okay. Pradhan Mantri Fasal Bima Yojana, meaning Prime Minister Crop Insurance Scheme, was launched for implementation of ZAID, Summer Crops 2016. Okay. Department of Agriculture Research and Education, DAR அப்படின்னு சொல்கிறது, it's a constituent department of Ministry of Agriculture and Farmer Welfare. ஸோ தமிழ்லையும் பாருங்கள், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 64.6% மக்கள் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஓகே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து கோடை பயிர்களுக்கு செயல்பட தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறை டேர் அப்படின்னு சொல்லப்படுறது வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தில் ஓர் அங்கமாகும். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2011 சென்சஸ் படி அக்ரி மற்றும் அது சார்ந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருந்த பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 54.6%. ஸோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 64.6% கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தப்பாகுது. நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பொறுத்தளவுக்கு கோடைக்கால பயிர்கள் கொடுத்துருக்காங்க. நோ, இட் இஸ் ஃபார் காரஃப் கிராப்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு தப்பாயிடுது. ஓகே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் DAR இஸ் அ கான்ஸ்டியூயன்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ DAR அப்படின்னு பார்க்குறப்போ இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1973, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் ஃபார் எஜுகேஷன். ஓகே. இவங்க வந்து இட் ப்ரொவைட்ஸ் த நெசசரி லிங்கேஜ் ஃபார் ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட கொலாபரேட் பண்ணி மெயினாக இவங்களுடைய நோக்கம் என்ன? அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ப்ரமோட் பண்ணுவாங்க அண்ட் அக்ரிகல்ச்சர் சார்ந்த அந்த கல்விகள் எஜுகேஷனை வந்து அக்ராஸ் இந்தியா வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எஜுகேஷன் வந்து எஸ், இட் இஸ் அ மினிஸ்ட்ரி இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 3 only இஸ் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Next, schemes related on a question. கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவு செப்டம்பர் 15, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை நமக்கு தெரியும் இல்லையா? எலிஜிபிள் ஹவுஸ் ஹோல்டு, ஸோ குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் நமக்கு 1000 rupees ஸ்டைஃபண்டாக கொடுப்பாங்க. ஸோ தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து CM அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாள் அப்போ ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மகளிர் விடியல் பயணம். விடியல் பயணம் பொறுத்தளவுக்கு 2021. ஸோ ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் விமன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் disabled persons. ஸோ ஃப்ரீ பஸ் டிக்கெட். இதில் ஆர்டினரி சிட்டி இதில் ஆர்டினரி இல்லை டவுன் பஸ்ஸில். ஸோ மெயினாக வந்து பெண்களை எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட் ஆக்கணும். ஸோ அவங்களும் வெளியே வந்து ஒரு சேஃபாக அவங்க லைக் ஒர்க்கு போகணும். ஸோ அது மூலமாக ஏர்ன் பண்ணணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ஆக்கணும். இந்த மாதிரி நோக்கங்களுக்காக கொண்டு வந்தது தான் மகளிர் விடியல் பயணம். ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம சிஎம் அவர்கள் வந்து முதல்ல வந்து சைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது மூலமாக நமக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது எக்கனாமிக்கலி பெர் மந்த்துக்கு ₹888 வந்து ஒரு உமனுக்கு வந்து சேவ் ஆகுது. ஓகே, சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் செப்டம்பர் 15, 2022. ஓகே, ஸோ சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து மெயினாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இது மூலமாக என்ரோல்மெண்ட்டே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பராக ஸ்கூல்ஸ் சில்ட்ரனுடைய காக்னேட்டிவ் எபிலிட்டியை வந்து அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15 சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஓகே, 2022. நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம். சாரிங்க, மகளிர் உரிமை தொகை வந்து செப்டம்பர் 15, 2023. ஓகே, சீஃப் மினிஸ்டர் ஓகே செப்டம்பர் 15, 5 கிடையாது, செப்டம்பர் 15, சாரி. ஓகே, ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து செப்டம்பர் 15, 2023. மகளிர் விடியல் பயணம் வந்து மே 2021. சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து செப்டம்பர் 15, 2022. நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5, 2022. எப்போ அப்படின்னா டீச்சர்ஸ் டே அன்றைக்கி தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ புதுமை பெண் திட்டம்க்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவிகளுக்கு பெண்களுக்கு அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணுறதுக்காக ₹1000 வந்து ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக குழந்தை திருமணத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க, ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட நோக்கம் பார்த்தோம், அதனுடைய வருடம் பார்த்தோம். மகளிர் விடியல் பயணம் நோக்கம் என்ன? ஃப்ரீ பஸ் டிக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎம் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தப்போ சைன் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பொறுத்தளவுக்கு நமக்கு ஃப்ரீ நியூட்ரிஷன் ஃபார் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 1 to 5th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ இது மூலமாக அனீமியா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. புதுமை பெண் திட்டம் பார்த்தாலும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கீம்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் 6 states in terms of school enrollment. ஸோ ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஒரு டெர்மினாலஜி படிச்சிருப்போம், gross enrollment ratio. gross enrollment rate சொல்லலாம், gross enrollment index சொல்லலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ ஸ்கூல் என்ரோல்மெண்ட் பொறுத்தளவுக்கு யார் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க? ஐஷே, ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட் படி ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டில் டாப் 6 ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ராஜஸ்தான். இந்த ஆர்டர் தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு. நம்ம பொறுத்தளவுக்கு 47% gross enrollment ரேஷியோவில் 47% யூபி தான் ஹையஸ்ட் டோட்டல் என்ரோல்மெண்ட். செகண்ட் ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவும், தேர்ட் ஹையஸ்ட் வந்து தமிழ்நாடு சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் யூனியன் டெரிட்டரியில் பார்க்குறப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சண்டிகார். ஸோ இதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 64.8% இன் சண்டிகார். ஸோ யூடிஸில். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் ஐஷி ரிப்போர்ட் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் கிராஸ் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் வந்து யூபியில் ஃபர்ஸ்ட் ஹையர், செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் தமிழ்நாடு.
So next, which of the following are expected impact of ENAM? So electronic national agricultural marketing, இதனுடைய தாக்கம். ஸோ எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ENAMோட எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு தெரியணும். எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். எஸ், ஸோ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்கை டிஜிட்டல் சிஸ்டம் மூலமாக நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ அந்த வகையில் இதோட மெயின் நோக்கம் அக்ராஸ் த கண்ட்ரி, அக்ராஸ் நிறைய பேர் இதில் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ தட் நமக்கு அந்த ஸ்கோப் வந்து இன்னும் வைடராகும், ப்ராடராகும், மார்க்கெட்டிங் பண்ணுறது இன்னுமே ஈஸியாகும். ஸோ இன்க்ரீஸிங் காம்படிஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் ப்ரொடியூஸ். ஸோ குறிப்பிட்ட விளைபொருட்களுக்கான போட்டி அதிகரித்தது. நெக்ஸ்ட், ஹையர் ப்ரைஸ் ரியலைசேஷன் ஃபார் ப்ரொடியூஸ். விளை பொருட்களுக்கு அதிக விலை கிடைத்தல். ஓகே, நெக்ஸ்ட், இன்க்ரீஸ்டு ரிலையன்ஸ் ஆன் மிடில்மென். ஸோ இடைத்தரகர்கள் வந்து அதிக அளவு சார்ந்திருத்தல் சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் டு லோக்கல் மண்டிஸ் ஒன்லி. ஸோ உள்ளூர் கடைகளுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் விதித்தல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எக்ஸ்பெக்டடான இம்பேக்ட் என்ன, ஸோ எதிர்பார்க்கப்பட்ட தாக்கம் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ENAM அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்ஸ் இது வந்து வைடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வைடராக வி கேன் மேக் ட்ரேட் அப்படிங்கிறதுனால டெஃபினெட்லி இல் இன்க்ரீஸ் த காம்படிஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் ப்ரொடியூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இருக்க கடையில் மட்டுமே இது பண்ணாமல் நமக்கு இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கோப் வந்து எக்ஸ்பேண்டடாக இருக்குங்கிறப்போ டெஃபினெட்லி வில் கெட் த பெட்டர் ப்ரைஸ். ஸோ இதுவும் கரெக்ட் தான். இன்க்ரீஸிங் ரிலையன்ஸ் ஆன் மிடில்மென். இந்த மிடில்மென் கான்செப்டே இருக்கக்கூடாது, டேரெக்டாக அவங்களே அவங்களுடைய ஃபார்மர் ப்ரொடியூஸ்க்கான அந்த பெட்டர் ப்ரைஸஸை வந்து அவைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்தது தான் ENAM. ஸோ தட் மிடில்மென் கான்செப்ட் வந்து இட் இஸ் நாட் அ எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் ஆஃப் ENAM. ஸோ நெக்ஸ்ட், ரெஸ்ட்ரிக்ஷன் டு லோக்கல் மண்டிஸ் ஒன்லி. நோ, இட் இஸ் கனெக்டிங் across the country. ஸோ இதுவும் வந்து நமக்கு தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 1 and 2 will be the answer. ஓகே, ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி இவங்க கனெக்ட் பண்ணுறதுனால தே கேன் கெட் த பெட்டர் பிட்டிங் ப்ரைஸஸ். ஸோ அவங்க இன்னும் நல்லா ட்ரேடிங் நல்லா பண்ணலாம். ஸோ தட் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். மிடில்மேன் வந்து நடுவில் அந்த லூப் ஹோல்ஸ்லாம் இல்லாமல் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்தது தான் ENAM. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் அண்ட் இயர்ஸ். ஓகே, MSMED ஆக்ட். ஸோ MSMED ஆக்ட் பொறுத்தளவுக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2006. ஸோ மெயினாக வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட். ஸோ மெயினாக MSME செக்டாரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய காம்படிஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்த ஆக்ட் தான் MSME ஆக்ட். ஸோ இதுக்கான ஒரு MSME என்டர்பிரைசஸை வந்து இன்னும் பெட்டராக அவங்கள வந்து பொசிஷன் பண்ணுறதுக்கு, அவங்கள இன்னும் பெட்டராக டெவலப் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி ஃப்ரேம்வொர்க் தான் MSMED ஆக்ட். ஸோ இது வந்து 2006 வந்திருக்கும். PMMY, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. Yes, Pradhan Mantri Mudra Yojana mainly to provide the Mudra loans, to provide the collateral free loans up to எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10 lakh கொடுப்பாங்க, 20 lakhs கொடுப்பாங்க in certain இது. ஸோ மெயினாக இந்த முத்ரா லோன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா to fund the unfunded. ஸோ அன்ஃபண்டடாக இருக்கக்கூடிய small and marginal businessக்கு to fund the unfunded and support the small business. ஸோ இதெல்லாம் தான் முத்ரா லோன்ஸ்னுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ April 8, 2015 வந்திருக்கும். ஸோ MSMED ஆக்ட் பொறுத்தளவு 2006, PMMY ஆக்ட் வந்து 2015. ஓகே, PMEGP, பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாட்டுட்டரி ஃப்ரேம்வொர்க். இது மெயினாக யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா KVIC, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி பண்ணக்கூடிய ஆக்ட் 2008 வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட், MDA, மார்க்கெட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ். மார்க்கெட் டெவலப்மெண்ட்
assistance. So இது government backed ஆன ஒரு லைக் ஒரு நிறுவனம் மாதிரி. ஸோ இவங்களுடைய மெயினான நோக்கம் என்னன்னா எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ணுவோம். எம்எஸ்எம்இ செக்டார்ஸோடைய எக்ஸ்போர்ட்டை வந்து இன்னும் பெட்டராக பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட். ஸோ எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ்டான ஒரு எம்எஸ்எம்இ, மார்க்கெட் டெவலப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பேஸ்ட். ஸோ இவங்க எப்போ வந்திருக்குன்னா 2010. ஸோ இந்த ஆக்ட் so MSMED பார்த்தோன்னா 2006, PMMY 2015, EGP பார்த்தோன்னா 2008 and Market Development Assistance is 2010. Child labor issue in Tamil Nadu is mainly addressed by, ஸோ ஒரு சோஷியல் இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ வந்து நம்ம மெயினாக அட்ரஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாருங்கள், இன்க்ரீஸிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சில்ட்ரன். நோ, ஆக்சுவலி சைல்ட் லேபர் இது பண்ணால் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட், ஸோ குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல் கிடையாது. ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் லாஸ். ஸோ ப்ராப்பரான ரெகுலேஷன் லாஸ் போட்டு லைக் சைல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ரிக்ட் பாதுகாப்பு சட்டங்களை இன்னும் கடுமையாக்குறப்போ கண்டிப்பாக குழந்தை தொழிலில் வந்து நம்ம ஒழிக்க முடியும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட், என்கரேஜ்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் டு ஒர்க். ஸோ குழந்தை தொழிலாளர் ஒழிக்கணும்னா அவங்க குழந்தை வந்து தொழிலில் ஈடுபடுத்துறதா சரியாக இருக்கும்? டெஃபினெட்லி நோ. ஸோ இது தப்பு. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெர்ஷரி செக்டார். ஸோ சர்வீஸ் செக்டாரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக இன்டைரக்டாக வேணால் மேபி சைல்ட் லேபரை நம்ம இது பண்ணலாம், பட் டேரெக்டாக வி கான் டூ. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் த ஆன்சர். ஸோ ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சைல்ட் ப்ரொடெக்ஷன் லாஸ் இஸ் த ப்ராப்பர் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ சைல்ட் லேபர் இஷ்யூஸ், ஸோ இதுக்கு தான் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க் ஆன் UN கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு. ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்லேருந்து வி ஹாவ் அன் இன்டர்நேஷ்னல் ஃப்ரேம்வொர்க் UN கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு இருக்குது. ஸோ நம்ம நேஷ்னல் பொறுத்தளவுக்கு நேஷ்னல் லெஜிஸ்லேஷன் என்ன இருக்குது டு அவாய்ட் டு எலிமினேட் த சைல்ட் லேபர்னா நமக்கு தெரியும், சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். எஸ், ஸோ நம்ம முன்னாடி இந்த ஆக்ட் பார்த்தோம், மெயின்லி டு ப்ராஹிபிட் த சில்ட்ரன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹசார்டஸ் ஒர்க் கண்டிஷன்ஸ். ஸோ நிறைய ரீஹாபிலிட்டேஷன் பாலிசிஸ் வந்து NGO லீட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ சைல்டோட எஜுகேஷனை என்ஷூர் பண்ணணும். அவங்க ஒர்க்கிங்கில் இருந்தாங்க, லேபராக இருக்காங்க அப்படின்னா வி ஹாவ் டு ரீஹாபிலிட்டேட் தெம். ஸோ இது சார்ந்த நிறைய கம்யூனிட்டி பேஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸும் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ மெயினாக இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைல்ட் லேபர் ஃப்ரீ ஜோன். ஸோ இந்த மாதிரி கேம்பெயின்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி சைல்ட் லேபருங்கிற ஒரு சோஷியல் இஷ்யூவை எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸ் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது நேஷ்னல் வைட். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா மெயினான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சைல்டு ப்ரொடெக்ஷன் லாஸ். நெக்ஸ்ட், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மை is the major objective of monetary policy. So பணவியல் கொள்கையின் முக்கிய குறிக்கோள். which states have the limited control. ஸோ ஸ்டேட்ஸை பொறுத்தளவுக்கு அதில் அதனுடைய அதிகாரம் வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்ரி பாலிசின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டு மேனேஜ் த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்டர்வென்ஸ் த்ரூ மெக்கானிசம்ஸ் லைக் PDS, ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம இந்த ரெண்டு கான்செப்ட் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, ஸோ எஸ் இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மானிட்ரி பாலிசி. பணவியல் கொள்கைன்னு ஒரு முக்கியமான குறிக்கோள் தான். ஸோ மானிட்ரி பாலிசி பொறுத்தளவுக்கு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குங்க? RBIட்ட இருக்குது. ஃபிஸ்கல் பாலிசிங்கிறப்ப கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, RBIட்ட தான் மானிட்ரி பாலிசி. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நமக்கு என்னங்க? இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் த
ப்ரைஸ் ஆஃப் குட்ஸை தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃப்ளேஷன் டைமில் மணி சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ அதனால் வேல்யூ ஆஃப் மணி சர்க்குலேஷன் இருக்கும், பட் மணியோட அந்த மதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா குறைந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் மானிட்ரி பாலிசி வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி விலை நிலைத்தன்மையை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டைட்டன் மணி பாலிசி. ஸோ கான்ட்ராக்ஷனரி மானிட்ரி பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ஷனரி மானிட்ரி பாலிசி ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக தட் மீன்ஸ் ஸோ இருக்கக்கூடிய லைக் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, பாரோயிங்ஸை வந்து இன்னும் அதிகமாக்குறது. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுத்து நமக்கு மானிட்ரி பாலிசி மூலமாக ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து லைக் என்ஷூர் பண்ணுறாங்க. பட் அதில் ஸ்டேட்ஸோடைய கண்ட்ரோல் லிமிட்டட் கண்ட்ரோல். ஓகே, இந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் பிடிஎஸ் சிஸ்டம், ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்போங்க தமிழ்நாட்டில் வந்தது 1964. ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு மெயினாக எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஸோ பிலோ பாவர்ட்டி லைன் அபோவ் பாவர்ட்டி லைன் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டில் வி ஹாவ் யூனிவர்சல் பிடிஎஸ். ஓகே, யூனிவர்சல் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு ரைஸ் சுகர் இந்த மாதிரியான இது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை தான் நியாய விலைக்கடைகள், ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நியாய விலைக்கடைகள். ஸோ இது யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். ஸோ இட் இஸ் என்ஷூரிங் த ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணுங்கிறதுக்காக ஸோ ஃபுட் செக்யூரிட்டியை அட்ரஸ் பண்ணுது இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியாய விலைக்கடைகளில் வி ஆர் கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் அட் த அஃபோர்டபுள் ப்ரைஸஸ். எஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ அண்ட் இட் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அகெயின் ஒரு குவிக் கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை யார் கண்ட்ரோல் பண்ணா, மானிட்ரி பாலிசி. ஸோ ஸ்டேட்ஸ் பொறுத்தளவுக்கு வி ஹாவ் லிமிட்டட் கண்ட்ரோல் தான். எஸ், ஆர்பிஐ தான் மானிட்ரி பாலிசியை வந்து இது பண்ணுறவங்க, கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மணி சர்க்குலேஷன், பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தட் வேல்யூ ஆஃப் மணி வந்து குறைவாக இருக்கும். ஸோ தே ஆர் ஃபாலோயிங் த கான்ட்ராக்ஷனரி மானிட்ரி பாலிசி. ஸோ கான்ட்ராக்ஷனரி மானிட்ரி பாலிசி பொறுத்தளவுக்கு தே ஆர் இன்க்ரீசிங். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, உயர்த்துறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துறது மூலமாக பணப்புழக்கம், மணி சப்ளையை வந்து கம்மிப்படுத்துகிறாங்க. அண்ட் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரோயிங்ஸ், ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து லோன் வந்து வாங்கிட முடியாது. ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் டைட்டன் மணி பாலிசின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக மணி சப்ளையை வந்து நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ தட் இட் டைரக்ட்லி ஸ்டெபிளைசஸ் த ப்ரைஸ். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். பட் இந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் பொறுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா பிடிஎஸ் அதை வந்து என்ஷூர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம், அகெயின் இயர் கேட்டிருக்காங்க, ஸ்கீம்ஸ் அண்ட் இயர்ஸ். ஓகே, ஸோ இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா 1975. So it is a flagship and centrally sponsored welfare program. எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, அக்டோபர் 2nd 1975. ஸோ மெயினாக malnutrition, morbidity and learning capacity, reduced learning capacity இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக முழுமையாக காம்ப்ரிஹென்சிவாக ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்காக அவங்கள என்ஷூர் பண்ணுறதுக்காக வந்த ஸ்கீம் தான் இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம்ஸ். ஸோ அண்டர் 6 years ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த வருடம் பார்த்தோன்னா 1975. நெக்ஸ்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோன்னா 1982. ஸோ நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் இஸ் அண்டர் இந்தியாஸ் PM போஷன் அபியான், போஷான். ஸோ நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி வந்து போஷான் அப்படிங்கிற இதில் சொல்கிறாங்க. ஸோ அர்பனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மலி மிட் டே மீல் ஸ்கீமாக இருந்தது. நெக்ஸ்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரீ குக்ட்
லஞ்சஸை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது in order to combat the malnutrition. Okay, next national program of nutritional support to primary education. So இந்த ஸ்கீம் எப்போ வந்திருக்குன்னா 1995 August 15. So இது again midday meal scheme தான், centrally sponsored scheme. So next is Food Safety and Security Act. So மெயினாக இந்த நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் அண்ட் ப்ரைமரி எஜுகேஷனில் என்னென்னலாம் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா என்ரோல்மெண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்ண முடியும், குழந்தைங்களுக்கான அந்த ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டியை என்ஷூர் பண்ண முடியும். மால் நியூட்ரிஷன் தான் மெயினாக அட்ரஸ் பண்ணுறாங்க. ட்ராப் அவுட்டை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து 1 to 8 இருக்கக்கூடிய அப்பர் ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அண்டர் த ஃப்ளாக்ஷிப் ஆஃப் பிஎம் போஷான் அபியான். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் கீழே தான் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆக்ட் பார்த்தோன்னா 2006 2006. So it is an Indian legislation in order to எது சம்மந்தப்பட்டது? ஸோ ஃபுட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல்ஸ் பண்ணுற இம்போர்ட் பண்ணுற இது எல்லா சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் அண்ட் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை FSSAI, Food Safety and Standards Authority of India, FSSAI, to ensure the ஒரு சேஃபான ஹோல்சமான ஃபுட் ஃபார் கன்சப்ஷனை என்ஷூர் பண்ணணும். அது ஹெல்த் ஹைஜீனாக இருக்கணும். ப்ளஸ் ஃபுட் மேனுஃபேக்சரிங், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன், இம்போர்ட், இது எல்லா வகையான கம்ப்ளைன்சஸ் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது தான் இந்த ஃபுட் சேஃப்டி. அண்ட் இவங்களுடைய இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா தே ஆர் ப்ரொவைடிங் த லைசன்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இதுவும் அவங்க ஜுரிஸ்டிக்ஷன் கீழே தான் வரும். ஸோ இஃப் இட் இஸ் நாட் கம்ப்ளைண்ட், ஸோ பெனால்ட்டியும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ தே வில் ப்ரொவைட் பெனால்ட்டி ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ். எஸ், இது எல்லா ப்ரொவிஷன்ஸும் நமக்கு ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆக்டில் இருக்குங்க. ஸோ இது வந்து 2006 வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து 1975, நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் 1982, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு ப்ரைமரி எஜுகேஷன் இஸ் 1995 அண்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் இஸ் 2006. So next question regarding National Tobacco Control Program. அது சம்மந்தப்பட்ட ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ it was launched during the 10th 5-year plan. ஸோ 5-year plan சார்ந்தே நமக்கு 2 கேள்வி வந்திருந்தது. ஒன்று சைல்டு சம்மந்தப்பட்ட கேள்வி, ஸோ 12th 5-year plan கொடுத்துருந்தாங்க. இங்கே டொபாக்கோ சம்மந்தப்பட்ட கேள்வி 10th 5-year plan கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். The program is implemented to a 3-tier structure. National Tobacco Quitline Services has been established under this program. A youth-centric initiative called Tobacco Free Youth Campaign was launched in 2023. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம். இதுபடி எது உண்மை கேட்குறாங்க. இது 10வது 5ஆண்டு திட்டத்தின் போது தொடங்கப்பட்டது. ஓகே, இந்த திட்டம் 3 அடுக்கு கட்டமைப்பின் மூலம் செயல்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் தேசிய புகையிலை நிறுத்தல் சேவை நிறுவப்பட்டது. புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் என்ற இளைஞர்களை மையமாக கொண்ட ஒரு முயற்சி 2023 தொடங்கப்பட்டது. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பார்க்கணுங்க, ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 2007. எஸ், ஸோ இது வந்து 11th 5-year plan பீரியட் ஆஃப் டைமில் கொண்டு வந்திருப்பாங்க. இட் இஸ் நாட் இன் த 10th 5-year plan. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு பார்க்குறப்போ வில் எலிமினேட் திஸ் ஆப்ஷன் அண்ட் திஸ் ஆப்ஷன். ஸோ வில் எண்ட் அப் இன் த ஆப்ஷன் பி. ஓகே, பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி வி ஹாவ் த 3-tier structure. எஸ், 3-tier structureன்னு பார்க்குறப்போ நேஷ்னல் லெவலில், next state level and district level.
ஸோ டொபாக்கோ கண்ட்ரோல் செல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டொபாக்கோ கண்ட்ரோல் செல்ஸ் ஓகே. ஸோ வி ஹாவ் அண்டர் 3 ஸ்டேஜ். ஸோ அதனால தான் இதை 3 டயர் ஸ்ட்ரக்சராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. Okay, so they are providing the information, they are providing the awareness, they are providing the education. So இது எல்லாமே வந்து in order to eliminate the tobacco consumption காக கொண்டு வரப்பட செய்யக்கூடிய initiatives. So next, tobacco quitline services has been established. Yes, absolutely true. Youth centric campaign வந்து provide பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேள்வி படிக்கிறப்ப நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக இந்த ஆக்ட் 2007-8 வந்திருக்கும். மெயினாக இது ஒரு விஷயம் வந்து என்ன, ரெடியூசிங் த டொபாக்கோ கன்சப்ஷன் த்ரூ அவேர்னஸ் அண்ட் தே ஆர் என்ஃபோர்ஸிங் த கோட்பா ஆக்ட் COTPA. ஸோ சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட். ஸோ 2004 வந்திருக்கும். இந்த ஆக்டை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுற விதமாக வந்த ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் நேஷ்னல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த ஆக்டை வந்து இந்த ஆக்டு கீழே வி ஆர் பேனிங் த டொபாக்கோ கன்செப்ஷன். ஸோ அதுக்கான ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் தான் இது. ஸோ தமிழையும் அதே தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிருந்தா செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் ரிலேட்டட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ IPEC, EFA, CRC, ICC. ஓகே, இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர். ஸோ குழந்தை தொழிலாளர் ஒழிப்புக்கான ஒரு சர்வதேச திட்டம். எஜுகேஷன் ஃபார் அபேண்டன்ட் சில்ட்ரன். ஓகே, இது பாருங்க. நெக்ஸ்ட் CRC, கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ICC, இன்டர்னல் சைல்ட் கமிட்டி. ஸோ இதில் எது கரெக்ட் பேருன்னு கேட்குறாங்க. ஸோ எஜுகேஷன் EFA அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல். ICC அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்னல் கம்ப்ளையன்ஸ் கமிட்டி. ஸோ இங்கே இன்டர்னல் சைல்ட் கமிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு தப்பு. ஸோ 1 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர். ஸோ இட் இஸ் லான்ச்டு பை ILO, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். எப்போன்னா 1992. ஸோ IPC அப்படின்னு பார்க்குறப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் எலிமினேஷன், குழந்தை தொழிலில் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ரேம்வொர்க். எஜுகேஷன் ஃபார் ஆல் இந்த ஸ்கீம் பொறுத்தளவுக்கு, எஜுகேஷன் ஃபார் ஆல் கேம்பெயின் பொறுத்தளவுக்கு இட் இஸ் அ குளோபல் லெட் மூமெண்ட். இட் இஸ் பை UNESCO. So it is a global movement led by UNESCO, that is education for all. Next, CRC ங்கிறப்போ Convention on Rights of Children. So UN Human Rights Treaty படி children உடைய civil, political, economic, social, health, cultural rights இது எல்லாத்தையும் ensure பண்ண வந்தது தான் CRC. Next, ICC, Internal Complaints Committee. ஓகே, இட் இஸ் நாட் இன்னொன்றும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டும் வரலாம். ஸோ ரெண்டில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கும், பட் இட் இஸ் நாட் இன்டர்னல் சைல்டு கமிட்டி. Next question, which one of the following scholarship UGC introduced for single girl child for research in social sciences? So question read பண்ணும்போதே நமக்கு ரெண்டு அப்ரோச் இருக்குது. கொஷின் போயிட்டு ஆன்சர் போகிற அப்ரோச், இல்லை ஆன்சர் பார்த்துட்டு கொஷின் வர அப்ரோச். ஸோ இதெல்லாம் நமக்கு டைம் சேவிங். கண்டிப்பாக எல்லாருனாலையும் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் எல்லா கொஷின்ஸும் ப்ராப்பராக ரீட் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸும் ப்ராப்பராக ரீட் பண்ணி காஷியஸாக ஆன்சர் போட முடியுமான்னு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு ரஷ் அப், பிகாஸ் நம்ம செட் ஆஃப் 200 கொஷின்ஸ் பார்க்குறப்ப நம்ம வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். ஸோ அந்த வகையில் சில ஒன்லைனர்ஸ் அப்படின்னு, ஸோ இது வந்து ஏதோ ஸ்காலர்ஷிப் பற்றி பேசுகிறாங்க, அப்போ டக்குன்னு கொஷின் பார்க்குறப்போ வி ஹாவ் டு நோட் த கீ டேர்ம்ஸ். ஸோ கொஷினில் என்ன கீ டேர்ம்ஸ் இருக்குது, அதுக்கு ஆப்ஷனில் என்ன மேட்ச் ஆகும். சில கொஷின்ஸ்லாம் நம்ம ஃபுல் 4 ஸ்டேட்மெண்ட், இப்போ நம்ம
ஆன்சர் கீ இப்போ இவ்வளோ பொறுமையாக பார்க்குறதுனால we are decoding each and every statement. பட் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறப்போ நம்ம 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்க டைம் இல்லைனாலும் இப்போ ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர் பிளானில் தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடுது. ஸோ நமக்கு டைம் சேவ் தான். பட் இருந்தாலும் ரீசெக் பண்ணுறதுக்கு we will see. ஸோ ஒவ்வொரு கொஷின் அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இது பண்ணணும். ஸோ அந்த வகையில் இந்த கொஷின் பாருங்கள். UGC ஸ்காலர்ஷிப் சிங்கிள் கேர்ள் சைல்ட் ரிசர்ச் இன் சோஷியல் சயின்ஸ் என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தோன்னா டு காம்பன்சேட் த டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ இதுக்காக வந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப். ஓகே, எஸ், இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப் பொறுத்தளவுக்கு நமக்கு யூஜிசினால் கொடுக்கப்படுறது மெயினாக டு சப்போர்ட் த ஹையர் எஜுகேஷன். ஓகே, டு சப்போர்ட் த ஹையர் எஜுகேஷன், டு ப்ரமோட் த ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ். ஸோ எத்தனை சில்ட்ரன் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க? சிங்கிள் கேர்ள் சைல்டு இருக்கிறவங்களுக்கு தான். ரெகக்னைசிங் த வேல்யூ ஆஃப் கேர்ள் சைல்டு. இன் ஆர்டர் டு ரெகக்னைஸ் த value of girl child, they are providing the this scholarship scheme. So single girl child இருக்கவங்களுக்கு to pursue the post graduate studies in questionல கொடுத்திருக்க மாதிரி எந்த ஸ்ட்ரீம்லங்க? சோஷியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில். எஸ், அதுக்காக வந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான் இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப். ஓகே, மற்ற ஸ்காலர்ஷிப் பார்க்கலாம். பிரகதி ஸ்காலர்ஷிப் அண்ட் இது யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா AICTE, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். AICTE டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இவங்க வந்து 2 கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் தான் கொடுப்பாங்க. 2 கேர்ள்ஸ் இருக்கணும். அவங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்தோன்னா 8 lakhs கீழே இருக்கணும். தே ஆர் ப்ரொவைடிங் இந்த எல்லா ஸ்காலர்ஷிப்பும் தே ஆர் ப்ரொவைடிங் ஃபார் த மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெரிட்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தே ஆர் ப்ரொவைடிங் அரௌண்ட் 50,000. எஸ், 50,000 to pursue the technical education degree courses in the approved institutions. Okay, next Beham Hazrat Mahal scholarship. Beham Hazrat Mahal scholarship ஓட முக்கியமான அந்த டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா மைனாரிட்டி செக்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனாரிட்டி செக்டரில் லைக் மைனாரிட்டி குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் who are all meritorious. So they are picking those students and they are providing the scholarship. So இது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஃபவுண்டேஷனால் கொடுக்கப்படுது. Azad Foundation. Yes, so Maulana Abul Kalam Azad பொறுத்தளவுக்கு we know ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ எஜுகேஷன்ஸ் வந்து அதிகமாக he is a freedom fighter and he contributes much for education. ஸோ நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்தா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ விவேகானந்தா ஸ்காலர்ஷிப் பொறுத்தளவுக்கு மெயினாக ஹையர் அகாடமிக்காக மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் படி யூஜிசி சிங்கிள் கேர்ள் சைல்டு டு ரிசர்ச் இன் சோஷியல் சயின்சஸ் டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் படி பார்த்தோன்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப். ஸோ உயர்கல்விக்கான நேரடி செலவுகள் சமூக அறிவியல் ஆராய்ச்சி செய்வதற்காக ஒற்றை பெண் குழந்தைக்கு யூஜிசி உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இந்திரா காந்தி உதவித்தொகை. நெக்ஸ்ட் மாணவர் மனசு. ஸோ திஸ் இஸ் அ போர்ட்டல். ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்கீம். ஸோ மெயினாக வந்து எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல் அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ப்ரொவிஷன் ஆஃப் எஜுகேஷன் அஸ் பர் த விஷஸ், டு என்கரேஜ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட், டு மானிட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ரிவென்ட் ட்ராப் அவுட்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஸோ மாணவர்கள் பள்ளியில் சேர்க்கறதுக்கா இல்லை பள்ளி மாணவர்கள் விருப்பத்திற்கேற்ற கல்வி மேற்கொள்கிறதுக்கா, பெற்றோர் ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டங்களை நடத்துறதுக்கா, இல்லை பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை கண்டறிய தடுக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் டேர்மை வாசித்தாலே நமக்கு புரியும். மாணவர் மனசு. ஸோ அவங்க மனசில் என்ன இருக்குது, ஸோ அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விருப்பத்துக்கு we are giving focus, we are prioritizing what they are wishing, what they are
லுக்கிங் ஃபார் அப்படிங்கிறது தான். ஸோ ஆஸ் பர் த லைக் டேரெக்டாக வாசித்தாலே நமக்கு புரியுது இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்க போதுங்கிறது. ஸோ மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய வெல்பீயிங் நல்வாழ்வு மற்றும் அவங்களுடைய சேஃப்டி என்ஷூர் பண்ணுற விதமாக வந்த ஒரு இது தான். ஸோ டு லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து சின்ன குழந்தைகளாக இருக்கிறதுனால அவங்கள புள்ளி பண்ணுறது, ஸோ வந்து வேறு ஏதாவது அகடமிக் ரீதியாக ப்ரெஷர்ஸ் இருக்கிறது, வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழல் இருக்காது, ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு அப்செட்டில் இருக்காங்களா, ஸோ அவங்க மனசில் என்ன இருக்குது, ஸோ அவங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் தே குட் ஷேர். ஸோ அது பேஸ் பண்ணி லைக் இப்போது கேர்ள் சில்ட்ரன்ஸ் ஏதாவது ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து வெளிப்படையாக அவங்களால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல, யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை தே கேன் கிவ். ஸோ இதை வந்து ரெகுலேட்டரி மானிட்டரிங் யாரை ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா SSAC. ஸோ ஸ்டூடெண்ட் சேஃப்கார்டிங் அட்வைசரி கமிட்டி. ஸோ எந்த கமிட்டி ரெகுலேட்டிங் அத்தாரிட்டியாக இருக்குங்க? ஸ்டூடெண்ட் சேஃப்கார்டிங் அட்வைசரி கமிட்டி. எவ்ரி 15 டேஸ்க்கு தே வில் செக் தட் கம்ப்ளைண்ட் பாக்ஸ். ஸோ இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும், தட் இஸ் வாட் நீடட். இமீடியட் ஆக்ஷன் எடுப்பாங்க and they will provide the psychological support. So school related ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடான ஹெல்ப்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 144171098. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டில் ஹெல்ப்லைன்ஸ் கேட்குறது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஸோ 144171098. ஸோ இதெல்லாம் வந்து மெயின்லி டு அட்ரஸ் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்படுது, இல்லை ஏதோ ரிஹாபிலிட்டேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா தே வில் ப்ரொவைட் திஸ். ஸோ மாணவர் மனசு இஸ் ரிலேட்டட் டு ப்ரொவிஷன் ஆஃப் எஜுகேஷன் அஸ் பர் த விஷஸ் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்கள் விருப்பத்திற்கேற்ப கல்வியை மேற்கொள்ள வழங்குதல். ஸோ அடுத்த கேள்வி வெற்றி நிச்சயம் ஸ்கீம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. The scheme targets for unemployed youth who have completed their graduation, ITI, diploma, school dropouts. Training is being executed through the Institute of Entrepreneurship Development and Innovation. ஸோ பட்டப்படிப்பு, தொழிற்பயிற்சி, டிப்ளமோ முடித்த பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய வேலையற்ற இளைஞர்கள் டு ஸ்கில் த அன்எம்ப்ளாய்டுங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ அந்த கீவேர்டே கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் இலக்காக கொண்டுள்ளது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணுங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் வெற்றி நிச்சயம் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஜூலை 2025. ஸோ டு commemorate the 3rd anniversary of நான் முதல்வன் ஸ்கீம், NMS, நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ இது கீழே தே ஆர் ப்ரொவைடிங் வெற்றி நிச்சயம் கீழே தே ஆர் ப்ரொவைடிங் 12,000 மந்த்லி இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 165 நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க இன்கார்ப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வி ஹாவ் ஒன் போர்ட்டல் ஸ்கில் வேலட். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் நமக்கு கேட்கப்படுது இப்போது ரீசன்ட் டேஸில். ஸோ இந்த கன்வென்ஷனலாக ஸ்டாட்டிக்காக கேட்குறது ஒரு பகுதியாக இருந்தாலும் லைக் ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்டது, இல்லை ஐஎன்எம்மில் லீடர்ஸு, காந்தியன் எரா, ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இந்த வருஷம்னா லைக் கொஷின்னா இதெல்லாம் இல்லாமல் கொஷின் இருக்காது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி இஸ் இவால்விங் ஃபார் என்ன மாதிரி கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆர் ஆஸ்கிங் போர்ட்டல்ஸ், தே ஆர் ஆஸ்கிங் ஸ்கீம்ஸ் அண்ட் இயர்ஸ் யூஸ்வலாக கேட்குறது தான். பட் அந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக வந்திருக்கு. தேர் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், தேர் ஆஸ்கிங் அபவுட் அப்ரிவேஷன். ஸோ இப்போது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய லைக் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்னா இதுதான். ஸோ அந்த வகையில் இப்போ சேட்பாட் கேட்டாங்க, இளையா கேட்டிருந்தாங்க, ஸோ இன்பா தமிழ் இன்பான்னு சொல்லிட்டு இப்போ கேட்டிருந்தாங்க, ஸ்கில் வேலெட்டு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ என்ன சாஃப்ட்வேர், என்ன போர்ட்டல், என்ன பிளாட்ஃபார்ம்,
இதெல்லாம் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ட்ரைனிங் இஸ் பீயிங் எக்ஸிக்யூட்டட் பை எந்த இது கொடுத்துருக்காங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன். அண்ட் இட் இஸ் நாட் யார் கீழே இருக்குன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். Okay, it is not under the, it's not executed by Entrepreneurship Development and Innovation. So it is under Tamil Nadu Skill Development Corporation. So Vetri Nichayam is a skill development initiative to employment opportunities unemployed youth ku vandu kudukuradhu, and it is securing the sustainable jobs. ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த அன்எம்ப்ளாய்டு யூத் அந்த கேட்டகரி எந்த ஏஜ் குரூப் பார்த்தோன்னா 18 to 35 இயர்ஸில் இருக்கவங்க. ஸோ இந்தந்த கேட்டகரினால அன்எம்ப்ளாய்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் வெற்றி நிச்சயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்டு தப்புங்க. ஸோ 1 only கரெக்ட். நெக்ஸ்ட், சூஸ் த ராங் மேட்சஸ். சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பருவ காலத்துக்காக வேலை இல்லாமல் இருக்கிறது. ஸோ விவசாயத்துறையில் இருக்கிறவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அக்ரிகல்ச்சரல் பீக் சீசன்ஸ் இருக்கும், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் தே வில் நாட் பி கெட்டிங் எனி ஜாப். ஸோ அது மாதிரி லைக் வின்டர் சீசன் ஐஸ்கிரீம் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, ஸ்வெட்டர் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு சீசனில் தான் அவங்களுக்கு ஜாப் இருக்கும், இன்னொரு சீசனில் தே வில் பி ஃப்ரீ. ஸோ இதை தான் நம்ம சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டரில் சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. டீக்ரேடிங் சோஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு சமூகம் சார்ந்த நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸை குறைக்கிறதுக்கு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒருத்தவங்க ஒரு வேலையில் இருந்தால் தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலி தே ஆர் ஏபிள் டு மேக் சம்திங் அப்படின்னா தான் திஸ் சொசைட்டி வில் ரெக்கக்னைஸ் தெம், ரெஸ்பெக்ட் தெம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு சோஷியல் டீக்ரடேஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. எஸ், ஃபேமிலி டிஸ்ஆர்கனைசேஷன், இட் இஸ் அ கான்சிக்வெண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். குடும்ப அமைப்பற்ற தன்மையாக இருக்கிறதுக்கும் வேலையின்மையின் விளைவாக தான் இருக்குது. ஸோ பருவகால வேலையின்மை, விவசாயத்துறை, சமூக அந்தஸ்தை குறைக்குது, குடும்ப அமைப்பற்ற தன்மை. ஸோ இதெல்லாம் கரெக்ட். அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ஜி நகரேகா, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ அந்த ஆர்லேயே நமக்கு இருக்குது. பட் அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ தப்பு தான் கேட்குறாங்க. ஸோ 4 only is the answer. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கன்வென்ஷனல் ஃபார்மிங், வழக்கமான விவசாயம் சார்ந்த ஒரு கேள்வி. ஸோ நடைமுறை விவசாயம் சொல்லலாம், இல்லை வழக்கமான விவசாயம்னு சொல்லலாம். ஸோ இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போட்டி மற்றும் லாப நோக்கை மட்டுமே கொண்டது, இயற்கை சார்ந்த உணவு உற்பத்தியை மேற்கொள்வது, ரசாயன இடுபொருள் மற்றும் சார்பு நிலையை சார்ந்துள்ளது, பயிர் பன்முகத்தன்மையை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், ஃபோக்கஸ் ஆன் காம்படிஷன் அண்ட் ப்ராஃபிட். ஸோ நடைமுறை வழக்கமாக இருக்கக்கூடிய ஃபார்மிங் வந்து எஸ், இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் காம்படிஷன் அண்ட் த ப்ராஃபிட். இட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடியூசிங் ஃபுட் இன் ஹார்மனி வித் த நேச்சர். ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் லாப நோக்கமாக இருக்கிறது, காம்படிஷன் நோக்கமாக இருக்கிறது, டெஃபினெட்லி இட் நாட் பி ஆர்கானிக். ஸோ கண்டிப்பாக அதில் சிந்தட்டிக் இன்புட்ஸ் போடுறோம், கெமிக்கல்ஸ் போடுவோம். ஸோ டெக்னாலஜி இன்டர்வென்ஷன்ஸை இன்னும் கூடுதல் படுத்துவோம். ஸோ இட் வில் நாட் பி டெஃபினெட்லி இன் ஹார்மனி வித் த நேச்சர். ஸோ இது வந்து தவறு. இட் ரிலைஸ் ஆன் சிந்தட்டிக் இன்புட்ஸ். எஸ், கரெக்ட். இட் ப்ரொமோட்ஸ் டைவர்சிட்டி இன் கிராப்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக லைக் வழக்கமாக இருக்கக்கூடிய ஃபார்மிங், கன்வென்ஷனல் ஃபார்மிங்கில் என்ன ஃபோக்கஸ்னால் தே ஆர் ஃபோக்கஸிங் மோனோகாப்பிங் ப்ராக்டிசஸ், ஒற்றை பயிர். தே ஆர் நாட் லுக்கிங் ஃபார் டைவர்சிட்டி பிகாஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ ப்ரொடக்டிவிட்டி வில் பி இன்க்ரீஸ்ட். ஸோ இட் ப்ரொமோட்ஸ் டைவர்சிட்டி இன் கிராப்ஸ். தப்பு. ஸோ 1 and 3 will be the answer. True statement அப்படின்னு பார்த்தோன்னா. ஸோ அகைன் டு கிவ் அ குவிக் கிளான்ஸ், வழக்கமான விவசாயம் அப்படின்னு பார்க்குறப்போ செயற்கை ரசாயன உரங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதிக மகசூல், அதிகமாக எங்கே நமக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்குது, அதிகமாக எங்கே நமக்கு ஈல்டு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி பயிரிட உற்பத்தி செய்யக்கூடிய முறையை தான் நம்ம வந்து கன்வென்ஷனல் ஃபார்மிங்,
வழக்கமான விவசாயம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கண்டிப்பாக ப்ரொவைட்ஸ் ஹார்ம் டு த நேச்சர். ஸோ மண்ணின் ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும், சுற்றுச்சூழல் பாதிக்கும். பட் ஸ்டில் வந்து இன் ஆர்டர் டு மீட் அப் ஃபார் த ஈல்டு, ஸோ மகசூல் உற்பத்தி அதிகரிக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒற்றை பயிர் சாகுபடிக்கு பெயர் பெற்றது தான் நம்மளுடைய கன்வென்ஷனல் ஃபார்மிங், வழக்கமான விவசாயம். ஸோ அந்த வகையில் 4th ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தவறு. தமிழ் மண்வளம் போர்ட்டல் பார்த்தீங்களா, இதிலே நமக்கு மாணவர் மனசு கேட்டிருந்தாங்க, தமிழ் மண்வளம் போர்ட்டல் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. The portal help farmer to access information about nearby soil and biofertilizer testing laboratories. Okay. The portal is exclusively designed for large-scale commercial farmers and not accessible to ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மண்வளம் போர்ட்டல் பொறுத்தளவுக்கு நியர்பையாக என்ன சாயில் இருக்குது, என்ன பயோஃபர்டிலைசர்ஸ் டெஸ்டிங் லெபார்ட்ரி இருக்குது, இது சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபார்மர்ஸ் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் தமிழ் மண்வளம் போர்ட்டல். ஸோ தமிழ்நாடு சாயில் ஹெல்த் போர்ட்டல், மண்வளம் போர்ட்டலுங்கிறப்போ சாயில் ஹெல்த் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறோம். So it is a digital initiative of Tamil Nadu to provide என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாயில் ஹெல்த் டேட்டா, recommendation, they are recommending the fertilizer. ஸோ உங்கள் சாயில் ஹெல்த் பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. லொக்கேஷன் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ உங்களுடைய ஏரியா, உங்களுடைய லொக்கேஷன் வந்து என்ன மாதிரியான மண்வளம் இருக்குது, ஸோ அதுக்கு பேஸ் பண்ண டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சாயில் ஹெல்த் அந்த ப்ரொஃபைலை வந்து மெயினாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு, டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சாயில் ஹெல்த் டேட்டா, ஓகே. ஸோ இட் இஸ் ஃபார் லார்ஜ், ஸ்மால், marginal farmers. So it is for all farmers and not only for large scale farmers. So அந்த வகையில் பார்க்குறப்ப 2 is incorrect. 2 incorrectனு நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 1 correct, 2 incorrect. So it is also empowering small and marginal farmers. தமிழில் பாருங்கள், அருகிலுள்ள மண் மற்றும் உயிர் உர பரிசோதனை ஆய்வகங்கள் பற்றிய தகவல்களை விவசாயி தெரிந்து கொள்ள உதவும் இந்த போர்ட்டல் அணுகுவதற்கு ஏற்றதாக உள்ளது. எஸ், போர்ட்டல் பெரிய அளவிலான வணிக விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. நோ, மேலும் சிறு விவசாயிகளுக்கு அணுக முடியாததாக உள்ளது. கிடையாது. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Identify the areas developed under Nurturing Care Framework by WHO and UNICEF calls for fathers to be equal partners in child development. ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து கொஸ்டின் WHO என்ன சொன்னாங்க, யூனிசெஃப் என்ன சொன்னாங்கன்னு புரியலனாலும் சைல்டு டெவலப்மெண்ட்க்கு ஜென்ரலாக என்ன வேணும், ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் WHO மற்றும் யூனிசெஃப் குழந்தை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு கட்டமைப்பின் கீழ் தந்தையர் சம பங்களிப்பாளராக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ தந்தை எதில் பங்கு எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஹெல்த், நியூட்ரிஷன், இயர்லி லேர்னிங், சேஃப்டி, செக்யூரிட்டி, வேக்சினேஷன், நியூட்ரிஷன், ஸ்டோரி டெல்லர் கரிக்குலம், மீடியா, கம்யூனிட்டி ஹெல்த். ஸோ குழந்தை அப்படிங்கிறப்போ நம்ம மீடியா ஆப்வியஸாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸ்டோரி டெல்லர் கரிக்குலம் இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கலாமா, சும்மா ஜென்ரிக்காக அப்ரோச் பண்ணனா இதுவும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். வேக்சினேஷன், ஸோ இந்த 2 ஆப்ஷனில் பேசிக்காக கோர் கவர் பண்ணுறது ஹெல்த், நியூட்ரிஷன், இயர்லி லேர்னிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் கீழே ஃபார் அ சைல்ட் டெவலப்மெண்ட் ஃபாதர் ஷுட் கான்ட்ரிபியூட் இன் 5 ஸ்ட்ராட்டஜிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று குட் ஹெல்த், adequate nutrition, responsive caregiver, security and safety,
opportunity for early learning opportunity கொடுக்கணும். ஸோ 3 core pillars அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் ஏர்லி லேர்னிங், உடல் நலம், ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கல்வி. Which state government has first launched the Indira Gandhi Shiksha Yojana? எஸ், இந்தியாவில் எந்த மாநில அரசு இந்திரா காந்தி ஷிக்ஷா யோஜனா திட்டத்தை முதலில் தொடங்கியது? ஸோ எந்த அரசு அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். ஹிமாச்சல் பிரதேஷ். ஷிக்ஷா யோஜனா அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஹிந்தி டெர்மினாலஜி இருக்குது. டெஃபினெட்லி இட் வாஸ் நாட் தமிழ்நாடு, கேரளா, மலையாளம் இல்லை. ஸோ 2 நார்த் இந்தியன் ஸ்டேட் தான். ஸோ இதில் வி கேன் கோ ஃபார் அ கெஸ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஸோ தே ஆர் ப்ரமோட்டிங் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஆஃப் சில்ட்ரன். மெயினாக தே ஆர் ஃபோக்கஸிங் டார்கெட் குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா வல்னரபிள் ஃபேமிலிஸ், டெஸ்டிடியூட் விடோஸோட குழந்தைகள், டிசேபிள்டு பர்சன்ஸோட குழந்தைகள். ஸோ டிசம்பர் 2024 it was launched Indira Gandhi Shiksha Yojana by Sukhwinder Shukla. ஓகே, ஸோ மெயின்லி டு சப்போர்ட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். இது 3 யாருக்கு? வல்னரபிள் செக்டார் பீப்புளில் இருக்கக்கூடிய டெஸ்டியூட் விடோஸ் அண்ட் டிசேபிள்டு பீப்புள்ஸ்க்கு. ஸோ 1000 ரூபாய் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ யார்? ஹிமாச்சல் பிரதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு ரேங்க், கேட்டகரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டாப் 4 லீஸ்ட் பாப்புலேட்டட். எஸ், ஸோ நமக்கு தமிழ்நாடு பாப்புலேஷனில் பார்க்கணும். ஸோ பெரம்பலூரோட அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் பெரம்பலூரோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நியர்லி 5.65 lakhs. நீலகிரிஸ் 7.35 lakhs. அரியலூர் 7.54 lakhs and Karur approximately nearly 10 lakhs. ஸோ அந்த வகையில் லீஸ்ட் பாப்புலேட்டட் பார்க்குறப்போ பெரம்பலூர், அடுத்து நீலகிரி, நெக்ஸ்ட் அரியலூர், அடுத்து கரூர். 3 பெரம்பலூர், next is நீலகிரி 3-1. yes, next is அரியலூர் 2-4. low to high population. So next question is regarding illam thedi kalvi. Tamil Nadu government extended illam thedi kalvi in 2022. Education at doorsteps. Yes, right. illam thedi kalvi scheme 1 year only. கண்டிப்பா கிடையாது. So correct statement தான் கேட்டிருக்காங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி பொறுத்தல எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1லேருந்து 8 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மெயினாக டு அட்ரஸ் த லேர்னிங் கேப். ஸோ எப்போ? ஆஃப்டர் கோவிட் டைம். ஸோ COVID-19 லாக்டவுனில் கிளாஸ் 1 to 8 COVID-19 லாக்டவுன் ஒரு ப்ரொலாங்டான ஸ்கூல் க்ளோஷர் இருந்ததுனால ரொம்ப நாளாக வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. ஸோ அந்த டைமில் அந்த லேர்னிங் கேப் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக கிளாஸ் 1 to 8 நமக்கு அவங்களோட லேர்னிங் கேப்பை அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்த ஸ்கீம் தான். ஸோ வாலண்ட்ரி எஜுகேஷன் ஸ்கீம். இல்லம் தேடி கல்வி பொறுத்தளவுக்கு வாலண்ட்ரி எஜுகேஷன் ஸ்கீம். ஸோ ஃபர்ஸ்ட் மரக்காணம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 1 and 2 எஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 1 and 2 இஸ் கரெக்ட், 3rd இஸ் ராங். ஸோ இப்போ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அகெயின் அ கொஷின் ரிகார்டிங் வெற்றி நிச்சயம். இதிலே 2 கேள்வி வந்திருக்கு. நம்ம இதான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் பார்த்துருந்தோம். ஸோ டு அப்ஸ்கில், இட் இஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் டு அப்ஸ்கில் த அன்எம்ப்ளாய்மெண்ட் யூ டு கெட் த. ஸோ வேலை இல்லாதவங்க வேலை வாய்ப்பு பயன்படணுங்கிறதுக்காக. எந்த ஏஜ் குரூப் பார்த்தவங்க? 18 to 35 years பார்த்தோம். ஓகே, இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நான் முதல்வன் ஸ்கீமோட 3வது
ஆனிவர்சரியில் ஸ்டார்ட் பண்ணது. மெயின்லி ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி, ட்ரைபல் யூத், டிசேபிள்டாக இருக்கிறவங்க, மைனாரிட்டிஸாக இருக்கவங்க, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், இவங்க எல்லாருக்கும் கொடுக்குறது. ஸோ இதில் வந்து கிராஜுவேட்டாக இருக்கலாம், இல்லை ஐடி படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கான தேவையான அந்த ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபெசிலிட்டேட் பண்ணி இமீடியட் பிளேஸ்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறதுக்காக வந்தது தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். பொதுமக்களின் குறைவுகளுக்கு தீர்வு கிடையாது, சொல்யூஷன் டு காமன் பீப்புள் கிரீவன்ஸாக கிடையாது. டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிடையாது. வெல்ஃபேர் அசிஸ்டன்ஸ் டு செல்ஃப் ஹெல்ப்பர் நோ. ஸோ டு அப்ஸ்கில் த அன்எம்ப்ளாய்டு யூத் டு கெட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது தான் சரியான விடை. எஸ். So we reached the end of this unit. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ செஷனில் வந்து யூனிட் 4 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு யூனிட் பெண்டிங்கில் இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு February 8 2A மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அகெயின் நம்ம திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும், பிகாஸ் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து ஒவ்வொரு யூனிட்கான அந்த வெயிட் லைக் கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஜிஎஸோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த வகையில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் இப்போ இந்த தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பார்த்தோன்னா மெயின்லி நிறைய சோஷியல் இஷ்யூஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்திருக்கு. அதில் இந்த டாப்பிக்கே வந்து ஸ்கீம்ஸ் தாங்கிற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்தும் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான இயர், ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், சோஷியல் இஷ்யூஸ் பார்க்குறப்ப பாப்புலேஷன் இருக்கட்டும், ஹெல்த் இருக்கட்டும், எஜுகேஷன், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸோ இப்படி ஒவ்வொரு செக்டாருக்கும் என்ன மாதிரி ஸ்கீம்ஸை நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு போகலாம், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு இன்சைட் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபர்தர் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ராப்பராக டைரக்ட் பண்ணலாங்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் திஸ் கண்டென்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் லேர்னிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.